வணக்கம். நாம இப்போ வேதாந்தா இண்டஸ் டவர்ஸ் ரெண்டு ஷேரை பத்தி பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ், எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் எடுக்கணும், அதே மாதிரி டிவிடெண்ட் எவ்வளவு, எப்போ, அந்த டீடைல்ஸும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அனுஜ் சிங்கால் சிஎன்பிசி ஆவாஸ் அவரும் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. பிக் ஸ்டாக்ஸ் சொல்லிட்டு டெய்லி மார்னிங் 8 மணிக்கு கொடுப்பாரு. நீங்களும் பாருங்க, நல்லா இருக்கும். ஆனால் என்னன்னா, நம்மளுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடான்ற பிரச்சனை. அதனால ஹிந்தி தெரியலனாலும் பரவாயில்ல, ஷேர் மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது. இன்வெஸ்டருக்கு ஜஸ்ட் பாருங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னதான் கடவுளே சொன்னாலும் நம்ம உடனே ஜம்ப் பண்ணிடக்கூடாது. யார் சொன்னாலும் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணுது. என்ட்ரி எங்கே எடுக்கணும், எக்ஸிட் எங்கே எடுக்கணும், அதை பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ் டவரை பார்த்துடலாம். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். ஸோ இது எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான், ஜஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ இண்டஸ் டவரை பார்த்துடலாம். இண்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆக்சுவலாக நேற்றே இது ஒரு இங்கிலீஷில் போட்டிருந்த வீடியோ, இப்போ தமிழ் நேயர்களுக்கு தமிழில் போடுறேன். நல்ல இது புல்லிஷான ஷேரு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏர்டெல் இருக்கு இல்லைங்களா, அதோட சப்சிடரி மாதிரி இண்டஸ் டவர்ஸ். அதாவது இந்த செல்ஃபோன் டவர்ஸ் மேனேஜ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தேன், மேலே சப்ளை ஜோன் 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது ஹெவி டிமாண்ட், ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஸோ கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ என்னோட டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணா டிமாண்ட் ஜோன் 2, அது கீழே ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்கு 408ல. ஸோ ட்ரெண்ட் லைனும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியும். ஸோ இங்க நல்ல சப்போர்ட் இருக்கு. ஒன்று நீங்க சப்ளை ஜோன் 1க்கு மேல நல்ல ஹெவி வால்யூம் அண்ட் நல்ல கேண்டில், ஸ்ட்ராங் கேண்டிலோட போனாலும் மறுபடியும் சப்ளை ஜோன் 2 மேலேயே ஒன்று இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்க கேப் அப் ஆகி நல்ல ஸ்ட்ராங் வால்யூம் ஸ்ட்ராங் கேண்டிலோட ஓப்பன் ஆனா அப்போ கன்சிடர் பண்ணலாம் என்ட்ரிக்கு. பிரச்சனை என்னன்னா, மேல ஒரு கரடி வெயிட் பண்றான், அதாவது பியர் ஹண்டிங் லைன். கண்டிப்பா அங்கிருந்து கீழே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சுஸ்லான் என்னோட வீடியோஸை பார்த்தா தெரியும், 83ல இருந்து இறங்கலாம் இதே மாதிரி பியர் ஹண்டிங் லைன்ல இருந்தா. கீழே பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி இவரோட அனுஜ் சிங்கலோட மற்ற ஷேர் லிஸ்ட், நம்ம சீனிவாசன் ஆனந்த் சீனிவாசனோட பட்டாஸ் லிஸ்ட் மாதிரி இவரோட ஷேர் லிஸ்ட்டும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் அவர்லாம் வேதாந்தா இண்டஸ்ட்ரியல் பக்கம்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டாரு, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வேதாந்தா மெயினா ஏகப்பட்ட டிவிடெண்ட் தரா, அதுதான் முக்கியம். இன்கேஸ் இதை தாண்டி பியர் ஹண்டிங் லைனை தாண்டி போச்சுன்னா எங்க போகும் பார்க்கலாம். ஆல் டைம் ஐ 499. அதுக்கு மேல டார்கெட் பார்த்தீங்கன்னா 522 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த பியர் ஹண்டிங் லைன் ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஈவனோட இது எப்படி பார்க்கலாம், இண்டஸ் டவரோட டிவிடெண்ட் டீல்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஆனா அந்த அளவுக்கு டிவிடெண்ட் டீல்ட் இல்லை. இவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி தரான் 11 ரூபாய். 2022 கொடுத்ததோட சரி 11 ரூபாய் கொடுத்துருக்கான். 21ல ஒரு 17 ரூபாய் கொடுத்துருக்கான். ஸோ 20ல 2 ரூபாய் தான். ஸோ அந்த அளவுக்கு டிவிடெண்ட் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ நாம இப்போ அடுத்தது வேதாந்தா போயிடலாம். ஆக்சுவலா இது என்னோட சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எக்ஸிட் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வேதாந்தா பார்த்துடலாம். இது சப்ளை அண்ட் டிமாண்ட். கல்யாண் ஜுவல்லர்ஸ், சாரி எஸ் பேங்க் சப்ளை ஜோன்ல வந்து 27ல நான் கொடுத்த சப்ளை ஜோன் வந்து கீழே விழுந்தது தான், இன்னும் எந்திரிக்கல. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் நான் கொடுத்த டிமாண்ட் ஜோன்ல சப்போர்ட் எடுத்து 540ல எடுத்து இப்போ 625 650 ரேஞ்சுக்கே வந்துட்டேன். ஸோ அதுதான் பவர் ஆஃப் தி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ வேதாந்தா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேதாந்தா டிவிடெண்ட் அள்ளி கொடுக்குறான், கர்ண பரம்பரை போல இருக்கு. இப்போ மறுபடியும் என்ன டேட்ல கொடுக்குறான்னா இன்னொரு டிவிடெண்ட். இப்போ 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தான், இப்போ இன்னொரு டிவிடெண்ட் 20 ரூபாய். ஐ பிலீவ் இட் இஸ் 20 ரூபாய் நினைக்கிறேன். 20 ரூபாய் தான். 20 ரூபாய் பாத்தீங்கன்னா 20 ரூபாய். ஆக்சுவலா 24/10 ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் இருக்கணும். அன்னைக்கு ஒரு 20 ரூபாய், இதுக்கு முன்னாடி ஒரு 4 ரூபாய், 3ஆம் தேதி கொடுத்தது 11 ரூபாய் இஷ்டத்துக்கு டிவிடெண்ட். அவனா இஷ்டப்பட்டு கொடுக்கல. இந்த டிவிடெண்ட் நம்மளுக்கு வர அமௌண்ட் போக ப்ரொமோட்டர் அவன் ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கான், வேதாந்தா இன்க் நினைக்கிறேன். அவன் ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கவே அவனுக்கும் டிவிடெண்ட் போகும். ஸோ அந்த கடன் அடைக்கிறதுக்காக மெயினா டிவிடெண்ட் தரான். இல்லைன்னா அது மறுபடியும் அவனோட பிசினஸ்லயே போடுவான். இப்போ டெக்னிக்கலா எப்படின்னு பார்த்துடலாம். டிமாண்ட் ஜோன் இது ஆல்ரெடி கொடுத்ததான் நேற்று. இப்போ டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட சப்போர்ட் எடுத்து அது உள்ள சுத்திட்டு இருக்கான். மேபி நாளைக்கு டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 கீழே க்ளோஸ் ஆனா நாளைக்கு டிமாண்ட் ஜோன் 2 டச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கீழேயும் க்ளோஸ் ஆகுனா ஹெவி டிமாண்ட் ஜோன்
441 இருக்கு. என்னோட பிளேலிஸ்ட்ல போனா அவரோட பிக் ஸ்டாக்ஸ் லூபின், பாரதி, ஏர்டெல் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அனு சிங்கல் அவரும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸா ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, மறக்காம பாருங்க. அது கீழே ஒரு சாங் டிமாண்ட் ஜோன் 418 இருக்கு. மேக்ஸிமம் அந்த அளவுக்கு கீழே இறங்காது, ஏன்னா டிவிடெண்ட்லாம் இருக்கவே வரதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்க என்ன ஐடியா பண்ணுங்க, இப்போ வாங்கினாலும் எலிஜிபிள் வரும் டிவிடெண்ட்டுக்கு. வாங்கிட்டு ஒரு ஒரு பேருக்கு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி 5 எடுக்கிறீங்க, டிவிடெண்ட் 20 ரூபாய் கிடைக்கும். என்னைக்கு ரெக்கார்ட் டேட் அப்போ 20 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக கீழே குறையும். அன்னைக்கு இன்னும் ஒரு முடிஞ்சால் ஒரு 4-5 ஷேர் வாங்கிட்டீங்கன்னா ஆவரேஜ் பண்ண மாதிரி ஆகிடும். டிவிடெண்ட் வந்த மாதிரி இருக்கும் 5 ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் அப்போ 20 ரூபாய் சட்டுன்னு கீழே இறங்கும். ஸோ அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் ஆவரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். மறுபடியும் ஏறும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆவரேஜ் பண்ணி டக்குனு ஏறத்துக்கு வழி இருக்கு. இங்கேயும் ஒரு பியர் ஹண்டிங் லைன் இருக்கு 473. இன்ஃபேக்ட் நானே பார்த்தா நேற்று ஒரு 10 ஷேர் வச்சிருந்தேன். நானும் டிஃபன் காஃபி ரேஞ்சு தான் வாங்குவேன். நேற்று எக்ஸிட் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த பியர் ஹண்டிங் லைன் இருக்கு, எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்கேஸ் இதை தாண்டி நல்ல ஒரு கேப் அப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் கேப் லைன் ஒன்று இருக்கு 486. ஆனால் இங்கே பியர் ஹண்டிங் லைன் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைனும் இருக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் இந்த கேப் லைன்லாம் தாண்டி நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் ஹெவி வால்யூம் போச்சுன்னா அடுத்தது ஆல் டைம் ஹை அட் 509. அதுக்கு மேலே 514 நியூ ஹை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான இது. மெயினாக இது ட்ரெண்ட் லைன், டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன், பியர் ஹண்டிங் லைன், அதை கேப் அப் பண்ணி மேலே போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமான டிப்பு இதெல்லாம் நீங்கள் கடகடன் ஸ்லைடை பார்த்துக்கோங்க. நீங்களே இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலோ ஃப்ளாட் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆகும் சொல்ல வரல, சான்ஸ் இருக்கு. உஷார் உஷார். ஏன்னா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறீங்க. நான் ஒரு குவாலிட்டி கன்சல்டன்ட், சிவில் இன்ஜினியர் தான். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு இதை இஷ்டம் இருந்தால் இதை பார்த்துக்கோங்க. வீடு வாங்குற மாதிரி தான் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.